தோல்வியை வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சோனியா காந்தி ஒரு அறிவுரை கூட சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாட்டை எந்த இடத்திலிருந்து பார்க்கறது? வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்குள்ள விமர்சனமே வேண்டாம், ஒரு சுய பரிசோதனை போன்ற விஷயங்கள் தேவையில்லை அப்படின்ற அடிப்படையா, இல்லை வீண் சர்ச்சைகளை தவிர்ப்பதற்கான ஒரு அறிவுரையா? இல்லை, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. இந்த கடந்த மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் மக்களிடத்திலிருந்து அந்நியப்பட்டு இன்றைக்கு ஒரு மோசமான தோல்வியை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அந்த தோல்விக்கு யார் காரணம் என்பது அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆக ஏதோ ஒரு வகையில் எல்லோருமே காரணமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் அதை விமர்சித்து கொண்டிருப்பது என்பது அந்த கட்சியை மேலும் பலகீனப்படுத்திவிடும். இன்றைக்கு அந்த கட்சி இருக்கின்ற நிலையில் கடந்த கால தவறுகளை விமர்சிப்பதை விட அந்த கட்சியை காப்பாற்றுவதிலே முனைந்திருக்கிறார்கள். எப்படியாவது இன்றைக்கு அந்த கட்சி மேலும் பலகீனப்பட்டு விடாமல் அல்லது அந்த கட்சியிலிருந்து ஒரு சிலர் வெளியேறுவதை தடுப்பதற்காக இன்றைக்கு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் அந்த அரசாங்கத்தில் முக்கிய துறைகளை பதவி வகித்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட போட்டியிட பயந்தாங்க. ஆக அவங்களுக்கு அந்த மக்களுடைய மனநிலை ஓரளவுக்கு அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சோனியா காந்தி இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்கள நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பதவிக்கு கூட இன்னொருத்தர் வர்றதுக்கு அச்சப்படுறாங்கன்ற ஒரு சூழ்நிலையோ அல்லது அதனால் மேலும் கட்சி பின்னடைவு சந்திக்குமோ என்ற நிலையோ தான் இருக்கு. ஆக இன்றைக்கு அந்த கட்சியில் பொறுப்பை ஏற்பதற்கும் அதை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கும் கூட இன்றைய ஆட்கள் தயாராக இல்லாத நிலையில் அதை ஒரு அமைப்பை தொடர்ந்து கட்டி காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இது போன்று தோல்வி சந்தித்த கட்சிகள் எல்லாமே மார்க்சிஸ்ட் கட்சி தன்னை மீண்டும் நாங்கள் ஆய்வு செய்வோம், தோல்வி காரணங்களேன்னு சொல்றாங்க. சமாஜ்வாதி கிட்டத்தட்ட பெரும்பான்மையான அமைப்புகளை கூண்டோடு கலைத்து மறு தேர்வுக்கு வித்திட்டு இருக்காங்க. பகுஜன் சமாஜ் நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த ஒரு நிலையில சோனியா காந்தியோட இந்த அறிவுரை கீழ்மட்டத்தில் ஒரு சமாளிக்கக்கூடிய நடவடிக்கை அமையுமா, இல்லை உத்வேகப்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு அரசு வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டாம் என்பது ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்வது இயற்கை தான். ஏனென்று சொன்னால் சமீபத்தில் இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செகண்ட் லைன் லீடர்ஷிப் இளம் தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பத்திரிகையில் செய்தி வந்தது, அதனால கொடுத்த அறிவுரையாக இருக்கலாம். ஆனால் இதே செய்தியிலேயே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு இருந்த கோபத்தை கட்சியினர் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி இல்லை, அண்ணன் சொன்ன மாதிரி ப. சிதம்பரம் புரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நம்ம கோபம் இருக்குனால தான் நம்ம போன தேர்தலில் நின்றோம்னா தோல்வி அடைவோம்னு ப. சிதம்பரத்துக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. தங்கபாலு போன்ற தலைவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால சோனியா காந்தி அவர்களுக்கோ காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களுக்கோ அது தெரியாம இருந்திருக்காது. என்ன பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னா, இவர்கள் மக்களுக்கு அவர்கள் மீது இருக்கிற கோபம்ங்கிறது எதிர்கட்சிகள் சொன்னதனால மாத்திரமல்ல, நீதிமன்றங்களுடைய அந்த 2G வழக்கு, கோல்கேட் வழக்கெல்லாம் நீதிமன்றம் பல நேரங்கள் அந்த ஹியரிங் வரும்பொழுது அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்ட்ரெச்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தான் மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை இந்த ஆட்சி ஊழலான ஆட்சிங்கிறது மக்கள் மத்தியில் போச்சு. இதெல்லாம் அப்போ பார்க்கும்பொழுது புரிந்து கொண்டிருக்க வேண்டாம். அப்போ புரிந்து கொள்ளாமல் இப்போ கோபத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. தோல்வியினுடைய காரணம் ஊழல் மிகப்பெரிய விஷயம், விலைவாசி ஏற்றம், இதெல்லாம் முக்கியமான விஷயம். இன்றைக்கு அதை எந்த கட்சியுமே தோல்வி அடைந்த பிறகு அதை பற்றி ஆலோசிக்கணும், ஏன் நடந்ததுன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் வெளிப்படையாக சொல்லணும், கூட உள்ள பேசணும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் உள்ள கூட பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதான்னு தெரியல. ஏன்னா நேற்று கூட அந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் நடந்ததா தெரியல. எதிர்கட்சிங்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்குள்ள உறுப்பினர்கள் தவறாமல் செல்ல வேண்டும், விவாதங்களை தொடங்க வேண்டும் அப்படின்ற அறிவுரை எல்லாம் சோனியா காந்தி தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவுரைகள் துவண்டு போய் கிட்டத்தட்ட பிரதான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை கூட இழந்திருக்கிற காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு உத்வேகம் அமையும் நினைக்கிறீங்க? இல்லை, இது உத்வேகப்படுத்தணுன்றதை விட அந்த கட்சி அடுத்த கட்ட தலைவர்கள் இன்றைக்கு இந்திய மக்கள் எப்படி காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்களோ அதை போலவே அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற தலைவர்கள் அதிருப்தியை தலைமை மீது கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கின்ற முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு காரணம் அதனுடைய தலைமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான். அந்த தலைமை அவங்க எடுத்த முயற்சிகளுக்கு இவங்க ஆதரவாக இருந்தாங்க.
ஆனால் இன்னைக்கு அந்த தலைமையினுடைய நடவடிக்கைகள் ஒரு பெரிய பாதிப்பை இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சொல்ல இன்றைக்கு அந்த கட்சியை பலகீனப்பட்டு இன்னைக்கு அந்த கட்சி ஒரு வரலாறு காணாத படுதோல்வியை சந்தித்திருக்கின்ற போது அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இயல்பாகவே எழும்பும். அதை தடுப்பதற்கான முயற்சி தான் இது. ஆக அவர்கள் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஒரு பாதாள நிலையில பணியாற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் தலைமை தக்க வைக்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தான் தெரியுது. சோனியா காந்தி அவர்கள் இந்த மாதிரி நாடாளுமன்றத்துக்கு எல்லாரும் போனோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த செய்தியில் இருக்கும்போது அது ஆனால் முதல்ல சொல்ல வேண்டியது ராகுல் காந்தி அவர்களுக்கு டிஸ்மல் பர்ஃபார்மன்ஸ். பாராளுமன்றத்துக்கு போனதும் இல்லை, அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய பாராளுமன்ற தொகுதியை பற்றி கூட பேசல அவர். கேள்விகளை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கேள்விகளே எழுப்பவே இல்லை. அதனால முதல்ல மீதி பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்லுவதற்கு முன்பாக ராகுல் காந்தி கிட்ட அதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். வேற பல செய்திகளை பற்றி பேசும். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.